வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். விநாயகர் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு அதுக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகைங்க. அதாவது நிறைய பண்டிகை இருக்கும், பட் அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவர் முதன்மை கடவுள் இல்லைங்களா. எது நம்ம காரியம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலே, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எடுப்போம், என்னென்ன பொருள் வேணும்னு. அதுக்கு முதல்ல நம்ம என்ன வேண்டி நம்ம அந்த லிஸ்ட் எழுதுவோம்னு பார்த்திங்கன்னா, அவருடைய அந்த சிம்பிளை போட்டுட்டு தான் நம்மளுடைய லிஸ்ட்டே எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ விநாயகருடைய அருள் இருக்கணும், அதாவது அந்தடைய காரியத்தில் எந்த தங்கும் தடையும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணுன்றதுல எல்லாத்துலேயுமே அவர் ஆரம்ப புள்ளியாக இருப்பார். அண்ட் அவருடைய காரியத்தினால், அதாவது அவருடைய காரிய சித்தினால் நம்மளுடைய காரியம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடியும். ஸோ முதன்மை கடவுள் விநாயகப் பெருமானுடைய அருளாசினால் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடியாச்சுங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடணும் அண்ட் அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணோம், அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் கூட நீங்கள் அந்த என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஸோ விநாயகருக்கு பந்தல் போடணும். ஸோ அந்த குச்சிலாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் விநாயகருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எருக்கும் பூ இருக்கணும். ஸோ எருக்கும் பூ பறித்து அதை அழகாக அலசி அந்த பால்லாம் போக வச்சுட்டு, அண்டு அருகம்புல் கண்டிப்பாக விநாயகருக்கு ரொம்ப 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 விசேஷம். அருகம்புல் ஒரு 2 அருகம்புல் வச்சு அவர்கிட்ட நம்ம எந்த ஒரு கோரிக்கை கேட்டாலும் கண்டிப்பாக 100% நடக்குங்க. இது நிதர்சனமான உண்மை. அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தது. நீங்களே வேணால் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் இருந்ததுன்னா, அந்த அருகம்புல்லை கையில் வச்சுட்டு ஒரு 3 சுற்றி அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்குது, தடங்களாயிட்டே இருக்குன்னா, அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு போய் விநாயகர்கிட்ட நிற்கிற அந்த தருவாய் வேணால் உங்களுக்கு தடங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட நின்று அந்த காரியம் நல்லபடியாக முடியணும்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ங்க. இது நடைமுறையில் பார்த்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பந்தலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நம்ம போட போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க விநாயகர் அழகாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்க விநாயகர் அது நம்ம அம்மா வீட்டை நம்மளுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தமிச்சாது. ஸோ அந்த விநாயகருக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக ஒரு பந்தல் போடலான்னு சொல்லிட்டு வேப்பங்குச்சி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை அழகாக நூல் கட்டி செலோடைப் ஒட்டி ஒரு பந்தலுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. சின்னதாக ஒரு பந்தல் போடலான்னு. அண்ட் பார்த்திங்கன்னா பூக்கள், நம்மளுடைய அரளிப்பூ, அவருக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பூ பார்த்திங்கன்னா அரளி. ஸோ வெள்ளை அரளி அண்ட் அந்த பிங்க் அரளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிகப்பு அரளி அழகாக தனித்தனியாக பறித்து அதை பூ கட்டுறதுக்காக, அதாவது மாலையாக தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சாச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மழை நல்லா பெஞ்சுது. ஸோ ஒன்றும் மழையில் நனைஞ்சி ரொம்ப அரளி ரொம்ப பலன்னு இருந்தது. ஸோ அதை பறித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எருக்கம் பூ மாலை கட்டிட்டோம். நல்லா பால்லாம் வடிந்து. ஏன்னா எருக்கம் பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எருக்கம் பூ மாலை போடுறது ரொம்ப விசேஷம். அண்ட் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக அதை பாருங்கள், மாலையாக தொடுத்தாச்சு அரளிப்பூவில். அதுக்கப்புறம் இன்னொரு மாலையும் ஒயிட் அரளியில் தொடுத்தாச்சு. மாவிலை, வெத்தலை அண்ட் அருகம்புல் இருக்கணும். அண்ட் இந்த அரளி பார்த்திங்கன்னா அழகாக பொக்கே மாதிரி அந்த பந்தலில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த ரூட்டோட பிரான்ச்சோட கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது நம்ம அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எருக்கும் பூ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் ஒரு மாலை இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் அழகாக அவருடைய அருள்னால நிறைய எருக்கும் பூவே எனக்கு கிடச்சிடுச்சு. இன்னும் வெள்ளை எருக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் வெள்ளை எருக்கு கிடைக்கல. ஏன்னா அது ரொம்ப விசேஷம். இன்னும் வெள்ளை எருக்கு மாலை போட்டால் வெள்ளை எருக்கு. ஆனால் ஒரு 4 கிடச்சிது. அதை மட்டும் நான் தனியாக அர்ச்சனை பண்ணுறதுக்காக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டேன். ஸோ இந்த எருக்கும் பூவை அழகாக மாலையாக தொடுத்து வச்சுட்டேன். ஸோ அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப விசேஷம். அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் அவருடைய பூஜையில் கண்டிப்பாக இருக்கணும். 2-3 மாலையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெள்ளை மாலை அண்ட் அரளி மாலை விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அண்ட் மாவிலை தோரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாசலில் எப்போவுமே எந்த ஒரு விழானாலும் வாசலில்
மாவிளை தோரணம் கட்டுறது ரொம்ப ஒரு மங்களங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு தேவையான பழங்களை வந்து அழகாக அலசி வச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அபிஷேக பொருள்கள். எப்போவுமே அபிஷேகம் பண்ணோன்னா ஒரு 9 எண்ணிக்கையில் வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. ஸோ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன், 9 எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், சீக்காய், பால், தயிர், அதுக்கப்புறம் மஞ்சள், சந்தனம், பன்னீர், தேன், சந்தனம், அவ்வளோதான். ஸோ இந்த 9 பொருளில் தான் நம்ம விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்ப ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கும் இன்னும் நிறையவும் பண்ணலாம். பஞ்சாமிர்தம் அண்ட் இளநீர் நிறைய பண்ணலாம். பட் என்னால் முடிஞ்சது விநாயகருக்கு செஞ்சால் அவரும் சந்தோஷப்படுவார் அப்படின்றதுக்காக நான் இந்த 9 பொருளை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ விநாயகர் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சர்வ விக்னோப சாந்தியே. இது வந்து விநாயகருடைய ஸ்துதி. இதை நீங்கள் எப்போவுமே சொல்லி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் அபிஷேகம் கொடுத்திக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி தான் விநாயகர் பிறந்தார் இல்லைங்களா. எப்போவுமே நம்ம பர்த்டேக்கு விநாயகருக்கு தலைக்கு குளிப்போம். அதே மாதிரி விநாயகருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, பிறந்த நாள். அதனால் எண்ணெய் தேய்ச்சி சீக்காய் போட்டு அவரை வந்து குளிப்பாட்டியாச்சு. நல்லெண்ணெயில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் அது வந்து காக்கும். அதாவது விநாயகருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் ஊற்றி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் நம்மளுடைய குடும்ப வாழ்வில் வராமல் காக்கிறதுக்கு தான் இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம். நீங்கள் எப்பயாவது கோயிலில் வந்து சங்கடாகர சதுர்த்தி இல்லை வேறு ஏதாவது போனீங்கன்னா எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு பொருளுக்கும் ஒரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு பலன்கள் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பண்ண 9 அபிஷேக பொருளுக்கு என்னென்ன பலன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றினா கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். சீக்காய் நல்லா ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ நல்லா தேய்ச்சி அலம்பியாச்சு, கழுவி விட்டாச்சு விநாயகர் பெருமானே. அடுத்த அபிஷேக பொருள் நம்ம என்ன ஊற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா விபூதி. ஸோ விபூதி அபிஷேகம் என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு புடி, அதாவது சாம்பல் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய தத்துவம். அதை நம்ம உணர்ந்து செயல்பட்டோன்னா தேவையில்லாத அகம்பாவம், ஆணவம், அதாவது ஒரு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையில் பார்த்துருவோம். நான் கடைசியில் ஒரு குடி சாம்பல் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அன்போடும் பண்போடும் எல்லாருக்கும் வந்து பகிர்வோம். ஸோ அந்த எண்ணத்தோடு நம்ம இருந்தோன்னா ரொம்ப நல்லதே நடக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஒரே 2 விஷயந்தான். ஒன்று வந்து பாவம், இன்னொரு புண்ணியம். மற்றபடி காசோ பணமோ வேறு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அந்த எண்ணத்தோடு நம்ம இருந்தோம்னா நல்லதே நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறோம். இது மஞ்சள் வந்து மங்களங்கள் உண்டாகும். நம்மளுடைய வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகணும் அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் மஞ்சளால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா தெய்வத்துக்கும் நீங்கள் மஞ்சள் பொருள் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் மஞ்சள் மங்களகரமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நம்ம வீட்டில் விநாயகர் பெருமானுடைய சிலை இருக்கிறதால நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். இல்லை முடியாதவங்க வந்து நீங்கள் கோயிலில் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் விநாயகர் பெருமானுக்கு. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தில் என்பதும் நந்தி மகனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து ஆடி போற்றுகின்றனே விநாயகர் ஸ்துதி. அண்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் பால் அபிஷேகம் பண்ணுறதால. இப்போ தயிர் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா மழலை பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கோங்க. தயிர் வாங்கி கொடுத்தீங்க கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மழலையர் செல்வம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் வெகு சீக்கிரமே கிடைக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன அபிஷேகம் நம்மளுடைய இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம். சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதில் வந்து நம்ம பன்னீர் விட்டு தான் பண்ணுறோம். ஆக்சுவலி தண்ணி மிக்ஸ் பண்ணலை. ஸோ சந்தனமும் தண்ணீரும் சேரும்போது நல்ல ஒரு மனம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மனத்தோட நம்மளுடைய சந்தன அபிஷேகம். இப்போ தேன் ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ தேனாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இனிமை உண்டாகுங்க. என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு தாங்க இருக்கும். யாருமே கஷ்டத்தை கடந்து தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை, கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த கஷ்டத்தையே நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இனிமையை மறந்துடக்கூடாது அண்ட் ஒதுக்கிடக்கூடாது. அப்புறம் ஃபீல் பண்ணுவோம் ஏன் நம்மளோட மிஸ் பண்ணிட்டோமேனு. அதனால் வாழ்க்கையில் இனிமை உண்டாகணும்னா கண்டிப்பாக தேனாபிஷேகம் ரொம்ப பலனடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
சந்தன அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் கலந்த சந்தன அபிஷேகம் 8 விதமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் லைஃப்பில் கண்டிப்பாக 8 விதமான அஷ்டலக்ஷ்மியும் வாசம் செய்வாள். சந்தன அபிஷேகம் வந்து எந்த விதமான கடவுளுக்கு நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தன அபிஷேகம் 8 விதமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இது வந்து நிசப்தமான உண்மை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். முடியாதவங்க நீங்கள் கோயிலில் நடக்கிற அபிஷேகத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சாமி வந்து வாய் திறந்து கேட்க போகிறதே கிடையாது. நம்மளுடைய மனசு திருப்திக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மனசை வந்து திருப்திப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணியாச்சு. பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் உண்டாகும், அதாவது ஆரோக்கியம் பெருகும், தெளிவு அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கறது தான் இந்த பன்னீர் அபிஷேகம். ஸோ நல்லபடியாக 9 பொருட்களையும் வச்சு அபிஷேகம் விநாயகருடைய அருளினாலே, அவருடைய அருள் இல்லாமல் கண்டிப்பாக நெருங்க முடியாதுங்க. நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், எவ்வளோ ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறவங்களாக இருக்கலாம், எல்லா வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவருடைய அருள் இருந்தால் தான் அவர்கிட்ட போய் ஒரு கற்பூரம் ஏற்றி நம்மளால் கையெடுத்து கும்பிட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். அழகாக ஃபஸ்ட்டு நம்மளுடைய பூஜையில் எல்லா பூஜையிலையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிடிச்சி வைப்போம், மஞ்சள் பிள்ளையார் பாருங்கள், அழகாக அரச இலையில் பிடிச்சி வச்சு குங்குமம் வச்சு அருகம்புல் வச்சு செம்பருத்தி அவருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ செம்பருத்தி வச்சாச்சு. பாருங்கள் நம்ம வந்து அழகாக பந்தல் போட்டிருக்கோம். அந்த 4 குச்சி வச்சு அழகாக பந்தல் போட்டாச்சு. மேல் தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரச இலையை அழகாக நிறைய விநாயகருடைய அருளினால் நிறைய இலை நம்மளுக்கு கிடச்சிது. அழகாக அரச இலையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான அரளி செடி பூ அதனுடைய இதை வந்து அழகாக பரவி விட்டாச்சு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருக்கம் புல் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா விநாயகருக்கு, அதையும் சைடில் அழகாக வச்சாச்சு. பாருங்கள் மஞ்சள் பிள்ளையார் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப விசேஷம். அண்ட் எருக்கும் பூ மாலையை அழகாக தொடுத்து நிறைய பூவே நம்மளுக்கு அவருடைய அருள்னால் கிடச்சிது. அழகாக மாலையாக தொடுத்து அது தோரணமாக அவருடைய பந்தலில் வந்து நிறவியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய அருளினால் எல்லாமே நிறைவாக எனக்கு கிடச்சிதுங்க. அதனால நான் வந்து இந்த பூஜை வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக இருந்தேன். ஏன்னா பலவிதமான தடங்கல்கள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் அவரை நான் விடக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு அவர் தடங்கள் தரையா நான் வந்து உன்கிட்டேருந்து விலகி இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நான் வந்து உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு செய் அப்படின்ற ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லாமல் நான் உனக்கு மனசார செய்கிறேன், நீ செய்கிறியோ செய்யலையோ அது உன்னோட இஷ்டம்ப்பா, நீ எப்போ தரணும்னு நினைக்கிறியோ தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லபடியாக ரொம்ப அமர்க்கலமாக அழகாக பந்தல் போட்டு நான் வச்சுட்டேங்க. அவர் வந்து எனக்கு மனசு திருப்தி, அவ்வளோதான். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெறும் கொழுக்கட்டையை மட்டும் மனசில் வச்சுருந்தேன். பட் கடவுள் புண்ணியத்தில், அதாவது விநாயகருடைய அருளினால் அவருக்கு வந்து பிடிச்சமான சக்கரை பொங்கல் அண்ட் வடை, பாயாசம், சுண்டல் எல்லாமே வந்து செஞ்சாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரு 5 பொருள் வந்து ஆயிடுச்சு. கொழுக்கட்டை, சுண்டல், வடை, சக்கரை பொங்கல், பாயாசம். பருப்பு பாயாசம் விநாயகருக்கு ரொம்ப உகந்ததாங்க. ஆக்சுவலி பால் பாயாசம் தான் செய்யலாம்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், அவருக்கு பருப்பு பாயாசம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பருப்பு பாயாசம் செஞ்சு வச்சாச்சு. அழகாக ரொம்ப அழகாக அவரை வந்து அலங்காரம் பண்ணி அவருக்கு ஒரு மாலையை போட்டு ரொம்ப மனசு நிறைவாக இருந்ததுங்க. ஏன்னா நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் சின்ன வயசில். ஆனால் கொஞ்சம் ஒரு வயசானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம செஞ்சு அழகு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் பார்த்திங்களா. அதே எண்ணம் தாங்க நான் வந்து என்னால் முடிஞ்சது. ஆக்சுவலி இந்த விநாயகருடைய பூஜையெல்லாம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் ட்ரெயின் பண்ணது தான், அபிஷேகம்லாம் பண்ணது. ஸோ அதுதான் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜ் ஆனதுக்கப்புறம் இன்னும் அவரை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக, இப்போது நம்ம ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா வந்து எப்படி பார்த்துப்பாங்க பொண்ணு, நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் எவ்வளோ இருந்தாலும் பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்துப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் அந்த ஒரு தாய் இல்லத்தோட என்னுடைய பூஜை அறையில் அவருக்கு வந்து என்னால் முடிஞ்ச அவரால் எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோ சந்தோஷப்படுத்தி அவருக்கான நெய்வேத்தியம் எல்லாத்தையும் நான் படைச்சி வச்சுருக்கேங்க. அவர் கண்டிப்பாக அந்த புஷ்ப அலங்காரம் அந்த நெய்வேத்தியம் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. என்னுடைய பூஜையை ஏற்றுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து முடிச்சிருக்கேன். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எருக்கம்பூ உங்களுடைய பூஜை அறையிலையும் எப்போவுமே நீங்கள் சங்கடஹரத்தி போனாலும் சரி எருக்கம்பூ எடுத்துகிட்டு அந்த அருகம்பூ எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான காரியம் இதை நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியம் நிறைவேறிடும். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞானமு
தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே.